श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिनिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगणं शिष्टदा पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाः श्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यदिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं स्त्रय्यन्दयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमच्छ्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रुत्यन्तरामानुजेति नृपतेर्प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमच्छ्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्धिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्देहे वेदान्तदेशिकं சீரொன்னதோப்பல்தர்வேங்கடமுடையான் பாரொன்ன பழமொழியல் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சேப்பியான சிமன் நாராயணன் தன் அடியார்களிடத்திலே இருக்கக்கூடியதான ஒரு நிர்வேத கிருபா கடாட்சத்தினால ஹைதராபாத் செகந்திராபாத் தேசிக சபா உறுப்பினர்களால் சபையோரால் நடத்தக்கூடியதான தேசிக ஜெயந்தி மகோத்சவத்திலே இன்றைய தினம் இரண்டாவது நாளாக வேதமும் தமிழ்மறையும் அப்படிங்கிறத பற்றி நாம் அனுபவிக்க போகிறோம். அடியேன் சிறிய ஞானத்தன் ஆச்சாரியர்களுடைய அனுகிரக விசேஷத்தினாலையும் திவ்ய தம்பதிகளுடைய ஒரு சங்கல்ப விசேஷத்தினாலையும் நாம் ஆச்சாரியாளுடைய அந்த திருநட்சத்திர வைபவத்தை மகோத்சவத்தை நடத்துவதற்கான ஒரு பாக்கியத்தை பெற்றுள்ளோம். நம்முடைய பாரத தேசத்துக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடியது சனாதன தர்மம். இந்த தர்மமானது எதை அடிப்படையாக வச்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா வேதத்தை தான், வேதம்தான். இப்போ நமக்கு இந்த தினம் அனுபவிக்கக்கூடியது வேதமும் தமிழ்மறையும். இங்கே வேதமும் அப்படின்னா வேதம்ங்கிறது எப்படி வந்தது என்ன அப்படிங்கிறதையும், தமிழ்மறை அப்படிங்கிறது ஆழ்வார்கள் அருளி செய்ததான 4000 திவ்ய பிரபந்தம், திவ்ய சூக்திகள். இந்த வேதம் 4000 திவ்ய பிரபந்தம் இந்த ரெண்டும் நமக்கு எப்படி ஒரு பெரிய உதவியை உபகாரத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான், அதாவது பூர்வாச்சாரியால் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தான் நாம் இங்கே அனுபவிக்க போகிறோம். எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் சர்வரக்ஷகன். சர்வரக்ஷகன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் அர்த்தம். அதனால் அவனால் ரட்சிக்கப்படாத ஒருவர் இல்லை, எந்த வஸ்துவுமே கிடையாது, எல்லாருமே ரட்சிக்கக்கூடியவன். இந்த ரட்சணங்கிறது என்ன? அவனுடைய நித்தியமான நிரந்தரமான நிலையான பரமபதம், அந்த பரமபதத்திலிருந்தே, அதாவது நித்திய விபூதி, அங்கே இருந்தே ஒரு சங்கல்ப விசேஷத்தினால் அவன் எல்லாரையும் ரட்சிக்கலாம்.
வையந்தாழ வண்ணனம் அப்படிங்கிறதான அவசியம் கிடையாது. ஆனால் பகவான் என்ன பண்ணியிருக்கான், வையந்தாழ வந்து மச்சக்கூர்மாதிகள் அவதாரங்கள் எல்லாம் எடுத்து நம்முடன் இரண்டர கலந்து அவனுடைய சௌலபியம், வாத்சல்யம், சௌசீல்யம் முதலான குணங்களை எல்லாம் காண்பித்து அவன் இப்படி பண்ண வேண்டியதான் அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, தர்ம பரிபாலனமும் சாது பரித்ராணமும் தான். அவன் எல்லாரையும் படைச்சுட்டான். அவனால படைக்கப்பட்டதான இந்த ஜீவாத்மாக்கள் பசு பட்சி பிராணி இப்படி இருந்தாலும் கூட மனுஷன்கிறதான எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஆறறிவு படைத்ததான மனுஷன், இந்த மனுஷால் இவனுக்கு அதிகமான ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறதுனால இவன் பகவானை தெரிஞ்சுண்டு தர்ம வழியில நடக்கணும். அப்படி நடக்காமல் இருந்து அதர்ம வழியில போகும்பொழுது தர்மமானது குறையிறது. தர்மம் குன்றி அதர்மம் ஓங்கி நிற்கும் பொழுது பகவான் என்ன பண்றான், அவதாரம் பண்ணும்படியான ஒரு கட்டாயம் ஏற்படுறது. நாம நேரா வந்துதான் அவதாரம் பண்ணிதான் இவாளுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு அவன் அவதாரம் பண்றான். எதுக்காக அப்படின்னு நான் யாராவது கூப்பிட்டு பண்றானா, யாராவது சங்கல்பம் பண்ணிண்டாளா, வரணும்னு வேண்டிண்டாளா, பிரார்த்தனை பண்ணிண்டாளா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்பொழுது தர்மம் குறைகிறதோ அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கு வருவேன் அப்படின்னு பகவானே வந்து அதை சொல்றான். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். தர்மம் குன்றி போய் அதர்மம் ஓங்கி நிற்கும் பொழுது அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்காக நான் அவதாரம் எடுப்பேன்கிறான். அதனால தர்மம் அப்படிங்கிறத நிலைநாட்டணும், ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எம்பெருமானுடைய உத்தேசம், அதுதான் குறிக்கோள். அதையும் பகவானே அருளிச்சுக்கிறான், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு. அப்ப இந்த தர்மமானது நிலைநாட்டப்படுறது, ஸ்தாபனம் பண்ணப்படுறது. இப்ப எதனுடைய அடிப்படையில தர்மமானது ஸ்தாபனம் பண்ணப்படுறது அப்படின்னு கேட்டா, வேதோ கிலோ தர்ம மூலம், வேதம் தான் அடிப்படை, அதுக்கு மூல காரணமானது வேதம். அதனால அந்த வேதத்தை வந்து ஆதாரமா எடுத்துட்டு பகவான் எல்லா காரியங்களையும் பண்றான். எல்லா காரியம் அப்படின்னா சிருஷ்டி முதலான சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லா காரியங்களுமே வேதத்தை ஆதாரமா வச்சுட்டு தான் பகவான் பண்ணிட்டு இருக்கான். அதனால்தான் வேதோ கிலோ தர்ம மூலம், எல்லாத்துக்கும் ஆதாரபூதமா இருக்கக்கூடியது, மூல காரணமா இருக்கக்கூடியது தர்மம் தான். அப்ப இந்த வேதமானது எதை போதிக்கிறது, இந்த வேதத்துக்கே தர்மம்னு பேரு. அந்த வேதமானது எதை போதிக்கிறது அப்படின்னு கேட்டா கர்மாவை போதிக்கிறது, கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு போதிக்கிறது வேதம். அதாவது ஒரு மனுஷனுக்கு பிராமண நட்சத்திர வைசால்னு சொல்லக்கூடியதான திரைவர்ணிகர்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் முதல் எல்லா கர்மாக்களையும் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த கர்மாக்களை விடாமல் பண்றதுதான் தர்மம். அதையும் வேத போதித இஷ்டசாதனதாகத்துவம் தர்மஸ்ய லட்சணம் அப்படின்னு மீமாம்சா சாஸ்திரம் சொல்றது. வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியது விரும்பி பண்ணக்கூடியது, விருப்பமானது எதுவோ அதுதான் தர்மம். ஒரு காரியம் பண்றோம், ஒரு கர்மா பண்றோம்னா அது விருப்பமா பண்ணணும், விரும்பி பண்ணணும். அப்பதான் அது சபலமாகும். அந்த கர்மாவுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. நிஷ்பிரயோஜனமான கர்மா எங்கேயும் பண்றது கிடையாது. நகுர்யான் நிஷ்பலம் கர்மா, நிஷ்பலம் பிரயோஜனம் இல்லாத கர்மா பண்ணக்கூடாதுன்னே சொல்றது வேதம். இப்ப ஆச்சாரியாலாம் என்ன பண்றா அப்படின்னா, வேதம் என்ன சொல்லிருக்கோ அதுபடி நடந்து காமிக்கிறார். ரிஷிகள், ஆச்சாரியால், இவெல்லாம் மகான்கள்லாம். அப்ப ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்,
ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஸ்வயம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. முதல்ல சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவன் முதல்ல கிரகிச்சுக்கிறான். அப்படி கிரகிச்சுட்டு தன்னுடைய நடத்தில் ஆச்சாரத்தில் அதை கொண்டு வரார். அதைப்படி நடந்து காண்கிறார். அதன்படி அடுத்தவால நடக்கும்படியா நடத்தி காண்கிறார். நடக்கும்படி செய்கிறார், போதிக்கிறார், சிக்ஷிக்கிறார். அதனால் அவருக்கு ஆச்சாரியன் அப்படின்னு திருநாமம். அப்ப வேதம் எப்பொழுது வந்தது, எப்பொழுது தோன்றியது, அது எப்படிப்பட்டது, அதனுடைய பலன் என்ன, பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, வேதமானது அனாதி. பகவான் எப்ப தோன்றினான், எப்பொழுது பிறந்தான் அப்படின்னா பகவானுக்கு பிறப்பு கிடையாது. அவன் அனாதி, பகவான் அனாதி, நித்தியமானவன். அதுபோல வேதமும் அனாதி, நித்தியமானது. அதுக்கு பிறப்பு உற்பத்திங்கிறது கிடையாது. யாரும் பண்ணல வேதத்தை. அபௌருஷேயம். வேதத்தை யாரும் பண்ணல. ஆனா வேதாத்தியனம் பண்ணணும். இப்ப வேதாத்தியனம் அப்படிங்கிறது என்ன, அது ஒரு தபஸ், அது தவம். யார் ஒருத்தர் வேதாத்தியனம் பண்ணியிருக்காலோ அவ தபஸ்வி, ஒரு தபஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இந்த தபஸுங்கிறது எப்படி கஷ்டமோ அப்படி கஷ்டம் வேதாத்தியனம் அப்படிங்கிறது. ஆனா வேதாத்தியனம் பண்ணணும். அந்த வேதாத்தியனம் பண்ணணும்னே விதிக்கிறது. சுவாத்தியாயோ அத்யேதவ்யா. அவாவாளுடைய சாக்கை, அவாவாளுடைய வேதத்தை அவாவா அத்தியனம் பண்ணணும். அதனால்தான் அபிவாதனம் பண்ணும் பொழுது இந்த வேதத்தை சேர்ந்தவன், இந்த சாக்கையை சேர்ந்தவன் சொல்றோம். இது சாக்காத்தியாயி சாமசாக்காத்தியாயி அப்படின்னு. அதனால தன்னுடைய வேதத்தை அத்தியனம் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த அத்தியனம் பண்ணினா அவன் பண்ணின பாபங்கள்லாம் போயிடுறது. பாபத்தை போக்கடிக்கிறது. வேதமானது பாபத்தை போக்கடிக்கிறது. அதனால அதை பண்ணணும், அத்தியனம் பண்ணணும். அந்த அத்தியனம்ங்கிறது எப்படி வருது அப்படின்னா, குருச்சாரண பூர்வகம் சிஷ்யோனுச்சாரணம் அத்தியனம். ஆச்சாரியன் குரு முதல்ல உபதேசம் பண்ணுவார். அவர் உச்சரிக்கத்தை அதை கேட்டு சிஷ்யன் அனுச்சாரணம் பண்ணணும். அவர் சொல்லி கொடுக்கறத திருப்பி சொல்லணும். அதுதான் அத்தியனம். இப்படிதான் அத்தியன பரம்பரை வந்திருக்கு. இந்த அத்தியனத்தை முழுமையா அத்தியனம் பண்ணணும். அப்படி முழுசா பண்ண முடியல அப்படின்னாலும் உபயுக்தமா புருஷ சூக்தம், உபனிஷத்துக்கள் முதலானவைகளை ஒரு ஆச்சாரியன் இடத்துல போய் அத்தியனம் பண்ணணும். தானா படிக்கக்கூடாது, படித்து தெரிஞ்சுக்க கூடாது. அதுக்கு ஸ்வரம் ரொம்ப முக்கியமானது வேதத்துக்கு. அதனால ஒரு ஆச்சாரியன் இடத்துல போய் அந்த பாகங்களையாவது, உபயுக்தமான பாகங்களையாவது அத்தியனம் பண்ணணும். அதனால அத்தியனம் பண்ணாம இருக்கக்கூடாது. அவனுடைய பாபங்கள்லாம் அப்பதான் போகுது. இப்படி சிருஷ்டியில முதல்ல சிருஷ்டியில ஒவ்வொன்றா படைச்சிட்டு வரார். அப்படி அக்னியை முதல்ல சிருஷ்டி பண்றார். பாபங்களை போறதுக்கு தான் அத்தியனம் பண்றோம். அந்த வேதத்துல சிருஷ்டி கிரமத்தை சொல்லும் பொழுது அக்னியை படைக்க ஆரம்பிக்குது. உலக சிருஷ்டியில முதல்ல பஞ்சபூதங்கள்ல அக்னியை சிருஷ்டி பண்றான் பகவான். அப்படி சிருஷ்டி பண்ணும் போதே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த பாபமானது அக்னியை பிடிச்சின்றது. அக்னிக்கு பாபம் வந்துடுறது. அது சிருஷ்டிலேயே அதுக்கு பாபம் வந்துடுறது. அக்னி தான் பரிசுத்தமானது, எல்லாத்தையும் சுத்தமாக்குறது அக்னி தான். ஆனா அந்த அக்னிக்கே பாபம் வந்துடுறது. இப்ப அக்னி பொதுவா எல்லா வஸ்துக்களுமே சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். பாத்திரங்கள் எல்லாம் சுத்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, பாத்திரத்தெல்லாம் அப்படியே நேரடியா உள்ள எடுத்துக்க மாட்டான். அதுக்கு 32 தடவை ஒவ்வொரு பாத்திரத்தையும் சுத்தி பண்றது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அதில் அக்னி சுத்தியும் ஒன்று. அக்னியில காமிச்சிட்டு எடுத்துக்கிறது அப்படின்னு. இப்போ தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கிக்கிறோம், ஆபரணங்கள்லாம் வாங்குறோம். அதை அப்படியே எடுத்துக்க கூடாது, அக்னியில காமிச்சிட்டு எடுத்துக்கணும். பித்தளை பாத்திரங்கள் அதெல்லாம் காய்ச்சிட்டு எடுத்துக்கணும்.
இதை காமிச்சிட்டு எடுத்துக்கணும். அப்போ சுத்தி. இப்படி எல்லாத்தையும் புனிதமாக்குறது சுத்தி பண்ணுறது அக்னியினுடைய காரியம். அப்படிப்பட்ட அக்னிக்கே பாபம் வந்துடுது. இப்போ அக்னியினுடைய பாபத்தை எப்படி போக்குறது? இந்த அக்னியினுடைய பாபத்தை போக்கினாதான் நமக்கு ஜீவனம் அப்படின்னு தேவர்கள்லாம் நினைக்கிறான். அதனால எப்படியாவது அக்னியை அந்த பாபத்திலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு அவெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணுறா. தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணுறா. ஏன் அப்படி அக்னிக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டால், அக்னி முகாவை தேவா அப்படின்னு சொல்றது. இந்த அக்னி இல்லைன்னா தேவர்களுக்கு ஆகாரம் கிடையாது. அக்னியில் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் ஹோமம் பண்ணுறான். ஹோமம் பண்ணும்போது இந்திரா யஸ்வாஹா சோமா யஸ்வாஹா அப்படின்லாம் கொடுக்குறார், ஆகுதி கொடுக்குறார். இந்த அக்னி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்திரனுக்கு கொடுத்துருக்கக்கூடியதான அந்த ஹவிஸ், அந்த ஆகுதியை கொண்டு போய் இந்திரன்ட்ட சேர்க்கிறார். இப்படி எல்லாருக்கும் அந்தந்த தேவதைகளுக்கு வேண்டியதான அந்த ஆகுதி ஆகாரத்தை அக்னி கொண்டு போய் கொடுக்கறதுனால, இப்போ அக்னிக்கு பாபம் இருந்தால் அது நமக்கு கிடைக்காம போயிடும், அது தோஷம். அதனால் அந்த தோஷத்தை போக்கடிக்கணும், அந்த பாபத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு தேவர்கள்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் பண்ணா ஆகுதி. இந்த ஆகுதி கொடுக்கறதுனால இந்த ஆகுதியினால அக்னியினுடைய பாபம் எல்லாம் போயிடும். இந்த அக்னியை குறித்து தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா அப்படின்னு சொல்றோம். எந்தெந்த வஸ்துக்களை அக்னியில மந்திரபூர்வமாக சேர்க்கிறோமோ அதுக்கு ஆகுதின்னு பேர். இந்த ஆகுதி பண்றதுனால அக்னிக்கு ஏற்பட்டதான பாபங்கள் போயிடுறது, அந்த பாபங்கள் ஆகுதிக்கு வந்துடுறது. உடனே தேவர்கள் பார்க்குற ஆகுதிக்கு வந்துவிடுத்தே, அதனால ஆகுதி பாபத்தை போக்கணுமேன்ட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அதனால யஜ்ஞோவை விஷ்ணு, சாட்சாத் விஷ்ணுவே யஜ்ஞம் அப்படின்னு சொல்றது அந்த யாகம். இந்த யாகத்தில் வந்து ஆகுதி பண்றார். இப்போ யாகத்துக்கு ஆகுதி அங்கே சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதுனால யாகம் பண்ணும்போது மகா யஜ்ஞங்கள் இதெல்லாம் பண்ணும்போது யஜ்ஞபதியான பகவான் விஷ்ணுவே சாட்சாத்தாக இருந்தாலும் அந்த ஆகூதியினுடைய அக்னிகிட்டேருந்து வந்திருந்ததான பாபங்கள் ஆகூதி கிட்ட இருக்கு. அந்த ஆகூதி பாபமானது யஜ்ஞத்துக்கு போயிடுறது. இப்போ ஆகூதி சுத்தமாகிடுறது. அதனால அக்னிகிட்ட பாபம் இல்லை, ஆகூதி கிட்ட பாபம் இல்லை, இப்போ யஜ்ஞத்துக்கிட்ட பாபம் வந்து கொடுத்து. இப்போ யஜ்ஞத்தினுடைய பாபத்தை எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னு திருப்பி தேவர்கள்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி, யாகம் பண்ணினா வெறுமை பண்ணக்கூடாது, அந்த யாகத்தில் யாரெல்லாம் அன்வயிக்கிறாளோ அந்த பிராமணர்கள், அந்த பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏற்படுத்தி தட்சிணை கொடுக்கிறார். அப்போ யஜ்ஞத்துக்கு வந்து அன்வயிச்சதான அந்த பிராமணோத்தமர்கள் அந்த யஜ்ஞ யாகாதிகளை பண்ணிட்டு அந்த தட்சிணையை வாங்கிக்கிறார். இப்போ யஜ்ஞத்துக்கு ஏற்பட்டதான அந்த பாபங்கள் தட்சிணைக்கு போயிடுறது. அதனால் தட்சிணை வாங்கின்றதான அந்த தட்சிணையினுடைய பாபம் பிராமணர்களிடத்தில் வந்து கொடுத்து. இப்போ இந்த பிராமணர்கிட்ட இருக்கக்கூடியதான பாபத்தை எப்படி போக்குறது அப்படின்னு தேவர்கள் என்ன பண்றா, உடனே அந்த சந்தஸ், அந்த சந்தஸ்னால போக்கடிக்கலாம் அப்படின்னு இது பண்றான். கர்மாக்கள்ல அனுஷ்டானங்கள்ல காயத்ரி சந்தஸ், அனுஷ்டுப் சந்தஸ், திருட்டுப் சந்தஸ் அப்படின்லாம் இருக்கு. அனுஷ்டானங்கள்ல ரிஷி சந்தஸ் தேவதையெல்லாம் சொல்லி தான் பண்ணணும் கர்மாக்களை. அந்த சந்தஸ் திருக்கால சந்தியாவந்தனாதி எல்லாம் இருக்கு. அந்த சந்தஸ் அந்த பாபத்தை வாங்கிடுது. இப்போ தட்சிணைக்கு வந்த பாபம் பிராமணனுக்கு போய், பிராமணனுக்கு வந்த பாபம் சந்தஸுக்கு வந்து கொடுத்து. இப்போ சந்தஸனுடைய பாபத்தை எங்கே போக்கடிக்கிறது அப்படின்னு பார்க்குறா, வேதாத்தியனம் பண்ணணும். அதனால் வேதாத்தியனம் பண்ணுறதுனால அந்த சந்தஸுக்கு பண்ணப்பட்டதான வந்ததான பாபங்கள் எல்லாம் போயிடுறது. அதனால் வேதாத்தியனம் பண்ணணும். சந்தஸ் பாபமானது வேதத்துக்கு போன உடனே வேதத்தில் அந்த பாபமானது ஒட்டாது. அதனால் வேதாத்தியனம் பண்ணணும். வேதங்கிறது என்ன? தேவ பவித்திரம்னு பேர். வேதம்ங்கிறது தேவர்களையே ரட்சிக்கக்கூடியது, தேவ பவித்திரம் அப்படின்னு.
தேவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியது, புனிதப்படுத்தக்கூடியது, அவளை ரட்சிக்கக்கூடியது வேதம். அந்த வேதத்திலேயே அந்த பாபங்கள் ஒட்டலை அப்படின்னா வேதமானது அபகத பாபமற்றது. எந்த பாபமும் அதை ஒட்டாது. பகவானிடத்துல பாபம் ஒட்டுமா அப்படின்னு கேட்டா ஒட்டாது. அவனும் அபகத பாப்மா. அதனால அபகத பாப்மாவான வேதத்துல ஒட்டாது. நான் பகவான் அனாதி அபகத பாப்மா, வேதம் அனாதி அபகத பாப்மா. பகவான் நித்தியமானவன், வேதமும் நித்தியமானது. பகவானை யாரும் உண்டு பண்ணல, யாருக்கும் பிறக்கல, வேதமும் யாரும் உண்டு பண்ணல, எதுவும் பிறக்கல, அதுவா தோன்றினது எம்பெருமானை போலவே. எம்பெருமானுடைய சுவாசம் மூச்சு காற்றுதான் வேதம். இதை தெரிஞ்சுக்க வேணும். இதை தெரிஞ்சுண்டு அந்த வேதங்களால் தான், அதாவது பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த வேதத்தினாலதான் பகவானை தெரிஞ்சுக்க முடியும். வேற யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இதை பகவானே சொல்றான். வேதேச்ச சர்வே ரகவேத வேத்யா, வேதங்களால் தான் என்ன அறியப்படுறது அப்படிங்கிறான் பகவான். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. பகவானை யாரும் எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியாது. சொன்னாலும் புரியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேதத்தினுடைய ரகசியங்கள்லாம் மறைச்சு வச்சிருக்கு. அதனால்தான் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால மறைன்னு பேர் இதுக்கு. வேதம் அப்பௌருஷேயம், அது ரொம்ப கஷ்டம். மகாபாரதத்துல தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது தர்மமானது ரொம்ப சூக்ஷ்மமானது, மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற. தர்க்கோ பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக நைகோ முனிர்யஸ்ஸமதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குகாயாம் மகாஜனோ ஏன கதசபந்தாக. அப்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நாம என்ன பண்றது? வேதத்தை தெரிஞ்சுக்கணுமே, அது சொல்ற வழியில போகணுமே. அது என்னன்னு தெரிஞ்சிக்காம நாம எப்படி நடந்துக்கிறது, நம்ம ஜீவனம் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்டதான விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணக்கூடாது. அது விபரீதமாயிடும். நம்ம புத்தி சக்தி எவ்வளவு உண்டோ அவ்வளவுதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு யுக்தியினால நாம பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா அந்த யுக்திக்கு முடிவே கிடையாது. இதுவா அதுவா இதுவா அதுவான்னு போயிட்டே இருக்கும். தர்க்கோ பிரதிஷ்டா, அதனால தெரிஞ்சுக்க முடியாது. வேதங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா அனந்தாவை வேதாக, வேதங்கள் நிறைய இருக்கு. எந்த வேதத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய வேதம். இல்லை பிரமாணங்களை கொண்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னா, இந்த பிரமாணங்களை கொண்டு ஒருத்தர் ஒரு விஷயத்தை நிர்தாரணம் பண்ணி சொன்னா பரவாயில்ல. நமக்கோ மகரிஷிகள் நிறைய பேர், சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு சாஸ்திரம் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றது, இதுதான் இதுதான் சொல்றது. ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கு ஒவ்வொரு சித்தாந்தம், ஒவ்வொரு ரிஷிகளுக்கு ஒவ்வொரு அபிப்பிராயம். இப்படி பல பேர் பல விஷயங்களை நம்ம போதிச்சிருக்கா. இதுதான் இந்த விஷயம்தான் நமக்கு தெரியாது. எந்த வழியிலையும் போக முடியாது. ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, பல பேர் சொல்றா, எந்த வழியில போறது? அதனால தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குகாயாம், தர்மம்ங்கிறதான அந்த தத்துவம் ரொம்ப மறைக்கப்பட்டு ரகசியமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம என்ன பண்ணணும்? பெரியவா எப்படி போறாளோ அவ வழியில போயிடணும். ஏனகத சபந்தாக அப்படின்னு அவ போற வழியில நாம போயிடணும். நல்லவர்கள் போற வழியில போகணும். ஆச்சார சீலர்கள், அனுஷ்டான சீலர்கள், வேதாத்தியனம் என்னவர்கள் அவளுடைய அனுஷ்டானத்தை இது பண்ணிட்டு மகாஜனோ ஏனகத சபந்தாக, மகான்கள் எந்த வழியில போறாரோ அந்த வழியில போகணும். ஆச்சாரியன் எந்த வழியில போறாரோ அந்த வழியில நாம போயிடணும். கண்ணை மூடிட்டு போயிடணும். இப்படி அந்த வேதத்தினுடைய ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த மகாபாரதம் எடுத்து சொல்றது நமக்கு. தர்மங்கிறது எப்படி இருக்குன்னா கத்தி மூண மாதிரி இருக்கக்கூடியது, ரொம்ப கூர்மையா இருக்கக்கூடியது. தர்மம் ரொம்ப கூர்மையா இருக்கும். அவ்வளோ சுலபமா நாம அதை புரிஞ்சிக்க முடியாது. கத்தி மூண மாதிரி இருக்கும். அதை காட்டிலும் கூர்மை அப்படி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை போதிக்கிறதுக்கு யார் இருக்கா?
அப்படின்னு கேட்டா, அனியான் க்ஷுரதாராயாக கோ தர்மஹா வக்தும் அர்ஹசி. கத்திமலையை காற்றும் கூர்மையா இருக்கக்கூடியதான அந்த தர்மத்தை பற்றி சொல்றதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டுண்டா, தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு தேர், ரதம். அந்த ரதத்தில் உட்கார்ந்துண்டு வேதம்ங்கிறதான ஒரு கத்தி அதை கையில் வச்சுண்டு ஒரு பிராமணன் விளையாட்டா எதை சொன்னாலும் அதுதான் தர்மம், அப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதுதான் தர்மம் நிஷ்கர்ஷம் பண்ணி சொல்ல வேண்டாம். வெறும விளையாட்டா எதை சொல்றானோ அது தர்மம், அதை அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது சாஸ்திரம். தர்மசாஸ்திர ரதாரூடாக வேத கட்கதரா திஜாக. இந்த தர்மசாஸ்திரத்தை, தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறதான தேரில் உட்கார்ந்துட்டு வேதங்கிறதான கட்கம் அந்த கத்தியை கையில் பிடிச்சிட்டு இருக்கக்கூடியதான பிராமணர்கள் கிரீடார்த்தம் அப்படி விளையாட்டாக எத் ப்ரூயுஹு என்ன சொல்றாரோ சதர்மஹ பரமோமதஹ, அதை தான் தர்மம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பிராமணனுடைய வாக்கு அவ்வளவு சுத்தமானது, புனிதமானது, தூய்மையானதுன்னு சொல்றது. பிராமணன் ஒரு வார்த்தை சொன்னா அது தர்மமாக தான் இருக்கும், அவ தர்மிஷ்டாலா தான் இருப்பா, அதனால அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பிரயோஜனம் உண்டு, பலம் உண்டு. இப்படி சாஸ்திரங்கள் சொல்றது. இப்ப சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சர்வ நியந்தாவான எம்பெருமான் என்ன நியமனம் பண்ணிருக்கானோ அந்த நியமனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்ததுதான் சாஸ்திரம். சாசனாத் சாஸ்திரம், சட்டம். சட்டம் இயற்றுறது அப்படின்னா பகவான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டான், அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறது தான் சாஸ்திரம். அதுக்கு தான் சாஸ்திரம். அதனால எம்பெருமான தெரிஞ்சுக்கிறதுக்கு எது மூலமா அப்படின்னு கேட்டா, சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனம். சாஸ்திரத்தினால்தான் எம்பெருமான தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சாஸ்திரம் பிரமாணமாகவும் இருக்கும், பிரதானமாகவும் இருக்கும். சாஸ்திரம்தான் பிரமாணம், அதுதான் பிரதானம். ஏன்னா எம்பெருமானுடைய மூச்சு காற்றே வேதங்கள் தான். அப்ப வேதங்கிறது சாஸ்திரம். அதனால இந்த வேதத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஒன்று இல்லை அப்படிங்கிறார் வியாச மகரிஷி. அதை எப்படி சொல்றார்? வெறுமை சொல்லல, கையை தூக்கி சொல்றார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். வேதங்களை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு சாஸ்திரம் கிடையாது. அதனால்தான் வேதம்தான் பிரமாணம் அப்படிங்கிற. மனுஷாலுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நெறி, அந்த நெறிமுறைகளை போதிக்க வந்தது எது அப்படின்னு கேட்டா, ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், வேதாந்தம் முதலான சாஸ்திரங்கள். இத ஸ்ருத பிரகாசிக்கால வேத பாஹ்ய கிரந்தங்களை கூட சாஸ்திரம் அப்படின்னு சாதிச்சிருக்க. வேத பாஹ்ய கிரந்தங்கள், அதாவது வேதத்தை ஒத்துக்காத கிரந்தங்கள் வேத பாஹ்ய கிரந்தங்கள் பேர். அதுக்கும் சாஸ்திரம் அப்படின்னு பேர். வேதத்தை ஒத்துக்காத கிரந்தங்களை நம்ம அந்த சாஸ்திரத்தை படிக்கலாமா அப்படின்னு கேட்டா, அத சுவாமி தேசிகன் அதை தெரிஞ்சுருக்காரு, அந்த சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணியிருக்கார். அதனால்தான் சுவாமிக்கு சர்வதந்திர சுதந்தர் அப்படிங்கிறதான திருநாமம். சர்வதந்திரம்னா சாஸ்திரம், சர்வதந்திரம்னா எல்லா சாஸ்திரங்களையும், உலகத்தில் எத்தனை பகவானால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோ அத்தனை சாஸ்திரங்களையும் அறிந்தவர் சர்வதந்திர சுதந்திரர். ஆச்சாரியன் என்ன பண்றார்? வேதபாக்கிய மதங்களை, வேதபாக்கிய சாஸ்திரங்களை நாம தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் அந்த சாஸ்திரங்களை தெரிஞ்சின்றதுக்கு காரணம் அது நிஷ்பிரயோஜனமானது, அதனால் எந்த உபயோகமும் இல்லை, அதனால அதுல கால வியர்த்தம் பண்ணாதுங்கோ, அதை நீங்க படிக்க வேண்டாம், தெரிஞ்சிக்க வேண்டாம்,
தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால சுவாமி அதை அதிகரித்து அதை வேண்டான்னு நமக்கு உபதேசம் பண்ணுறார். அதுக்காக அதை தெரிகின்றார் சுவாமி. ஏன்னா அதை சுவாமியே சாதிக்கிறார், நாமளாம் சொல்கிறது கிடையாது. எல்லாம் சுவாமி சாதிச்சது தான். சுவாமி தேசிகன் சாதிக்காத விஷயங்களே கிடையாது. மாயா சாஸ்திராண்யபி தமயதும் தொத் பிரபன்ன பிரதீபான். அதனால் மாயா சாஸ்திரங்கள் எல்லாம் நிரசனம் பண்ணுறதுக்காக தான் அதை தெரியுண்டேன். இப்போ தர்மசாஸ்திரங்கள் தரிசனங்கள்னு ரெண்டு விஷயம். இப்போ தர்மசாஸ்திரம்னு சொன்னாலும் சரி, தரிசனங்கள்னு சொன்னாலும் சரி, எல்லாமே சாஸ்திரங்கள் தான். அதை நாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன வருது அப்படின்னு கேட்டால், நல்லதை எடுத்துக்கிறதுக்கும் கெட்டதை விடுறதுக்கும் தெரியுது. இதனால் இந்த தரிசனங்கள் ஸ்ருத்வா ராமானுஜாரியாத் சதசதபி, சுவாமி தேசிகன் அப்புள்ளார் இடத்துல ரெண்டு விதமான சாஸ்திரங்களை தெரிஞ்சுட்டேங்கிறார். சத்து அசத்து, நல்லது கெட்டதுகளுக்காக எல்லா சாஸ்திரங்களையும் அதிகரித்தேன் அப்படிங்கிறார். அதனால வியாச பகவான் அருளி செய்தபடி சுவாமி தேசிகன் அருளி செய்து ந வேதாந்தா சாஸ்திரம் வரம் நாஸ்தி, வேதாந்த சாஸ்திரத்தை காட்டிலும் உயர்ந்தது ஒன்றுமில்லை அப்படின்னு. இப்போ தரிசனம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொன்னான். இப்போ தரிசனம்னா என்ன? திருஷ்யத்தே அனேன இது தரிசனம் அப்படின்னு பேர் உற்பத்தி சொல்வார். தரிசனம்னா உபகரணம்னு ஒரு அர்த்தம், ஒரு கருவி, அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடி. தரிசனம்னா கண்ணாடின்னு. இந்த கண்ணாடி என்ன பண்ணுறது? நம்ம முகத்தை காமிக்கிறது. அந்த கண்ணாடிக்கு முன்னால் எதை காட்டுமோ அந்த பொருளை அப்படியே காட்டும். அந்த மாதிரி இந்த தரிசனம், இந்த சாஸ்திரம், இந்த தரிசனம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் தத்துவஞானத்தை அப்படியே காமிக்கக்கூடியது. இந்த தத்துவஞானத்தை காமிக்கக்கூடியது தான் தரிசனம் அப்படின்னு பேர். இந்த தரிசனமானது ரெண்டு விதம். ஒன்று ஆஸ்திக தரிசனம், இன்னொன்று நாஸ்திக தரிசனம். ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆஸ்திக தரிசனம்னா என்ன? ஆஸ்திகர்கள் அவளால் சொல்லப்பட்டது ஆஸ்திக தரிசனம். வேதங்களையும் அதில் சொல்லப்பட்டுள்ளதான புண்ணியபாவ கர்மாக்கள், அதனால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், பூலோகம், சுவர்லோகம், இந்த மாதிரி சொர்க்கங்கள் முதலான லோகங்கள், அந்த லோகங்களில் வாசம் பண்ணக்கூடியதான அந்த ஜீவாத்மாக்கள், அப்புறம் சிருஷ்டி பிரகாரங்கள், சேதனன் அச்சேதனன் ஈஸ்வரன் முதலான தத்துவங்கள், அவாவா மதத்துக்கு ஏற்றாற்போல ஒப்புக்கொண்டதான விஷயங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியவ ஆஸ்திகர்கள். அவளால் சொல்லப்பட்ட தரிசனம் ஆஸ்திக தரிசனம். இந்த வேதத்தை ஏற்றுக்காதவா, இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் ஏற்றுக்காதவா நாஸ்திகர்கள். நாஸ்திக தரிசனம் அவளால் ஏற்படுத்தப்பட்டது. அயம் லோகா நாஸ்தி பர இதி மானி புன புன வசம் ஆபத்யதே மே. யமதர்ம ராஜாவினுடைய வாக்கு இது. யமதர்மன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், நாம் கண்ணால் பார்க்கக்கூடியது தான் உண்மை, இதுதான் இந்த உலகம்தான், நம்ம பார்க்கறது மட்டும்தான், இது தவிர வேறு லோகங்கள்லாம் கிடையாது. மேல் உலகங்கள், விண்ணுலகங்கள் இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பாதாள லோகம் அப்படிலாம் கிடையாது, நரக லோகம் அப்படிலாம் கிடையாது, புண்ணிய லோகம் அப்படிலாம் கிடையாது. இது ஒன்று தான், நாம் என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறவா வேதத்தையோ மற்ற புண்ணிய பாவங்களையோ கர்மாக்களையோ எதையும் ஒத்துக்காதவா மறுபடியும் மறுபடியும் என்னுடைய லோகத்துக்கே வருகிறார்கள் அப்படின்னு யம தர்மன் சொல்கிறார். இப்போ நாஸ்திகால்லாம் லோகத்தில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். நாஸ்திகால் ரொம்ப நிந்திப்பா வேதத்தையும் இந்த பகவான ஈஸ்வரனையும் ஆஸ்திகர்களையும் எல்லாரையும் நிந்திப்பாவா. அவருடைய வார்த்தை கர்ண கொடூரமாக இருக்கும், கேட்கவே முடியாது. உடனே நமக்கெல்லாம் என்ன தோணும், ஏன் இவெல்லாம் இப்படி பேசுகிறா, ஏன் பேசுகிறான்னா அப்படி பேசுறதுக்காக தான் பகவான் அவளை படைச்சிருக்கான். ஏன்னா அவள் அங்கே பேசிட்டு நேராக நரகத்துக்கு போயிடுவாள். அங்கே அனுபவிச்சு திருப்பி இங்கே வருவா, திருப்பி பேசுவா, திருப்பி அங்கே போயிடுவாள். ஏன்னா அவளுடைய காரியம் அதுக்காகவே படைச்சிருக்கான். அதனால் அவள் பேசுறத நாம் கேட்கக்கூடாது, அவள் கூட பழகக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாது. ஏன்னா அவள் காரியம் அதுக்காக வந்திருக்கா, நாம் அதுக்காக வரல. நாமெல்லாம் ஆஸ்திகால்.
அப்போ ஆஸ்திகாலாம் வேதத்தை ஒத்துண்டவா, ஈஸ்வரனை ஒத்துண்டதா, பகவானை ஒத்துண்டவா, அந்த வழியில் போகணும். வேதத்தை நிந்த பண்ணுறவா தான் நாஸ்திகர்கள். நாஸ்திகோ வேத நிந்தகா. அவள் எப்போதும் நிந்தனை தான் பண்ணுவாள். அவளுடைய காரியம்தான் அது. அதுக்குன்னே ஏற்பட்ட மதம் அது, தரிசனம், நாஸ்திக தரிசனம்னே சொல்லியிருக்கு. வேதங்களை பிரமாணமாக ஏத்துண்டு மகரிஷிகளால் பண்ணப்பட்டதான தரிசனங்கள் தான் ஆஸ்திக தரிசனங்கள் அப்படின்னு அவளால் பண்ணப்பட்டது. இந்த தரிசனம் 6 விதமாக காமிச்சிருக்கு. நிறைய தரிசனங்கள் உண்டு. அதை பிரதானமாக முக்கியமானதாக 6 தரிசனங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. வேதாந்த தரிசனம், மீமாம்சா தரிசனம், நியாய தரிசனம், வைசேஷிக தரிசனம், சாங்கிய தரிசனம், யோக தரிசனம்னு 6 விதமான தரிசனங்கள். இதில் நாம் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடியதானது வேதாந்த தரிசனம் மாத்திரம்தான். வியாச பகவான் அருளி செய்ததான பிரம்மசூத்திரங்கள் அப்படின்னு அது வேதாந்த தரிசனம். இந்த சூத்திரங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு உபனிஷத் வாக்கியங்கள் அதெல்லாம் பிரகாசப்படுத்துது. உபனிஷத் கிரந்தங்கள் எல்லாம் பிரகாசப்படுத்துறது. அந்த சூத்திரங்களுக்கு பல வியாக்கியான கிரந்தங்கள்லாம் உண்டு. பிரம்மசூத்திர கிரந்தங்களுக்கு பல வியாக்கியான கிரந்தங்கள் உண்டு. அது திருமதஸ்தால் அப்படின்னு சொல்லக்கூடியதான அத்வைத, துவைத, விசிஷ்டாத்வைதம் 3 பேர். இந்த 3 மதத்தில் பிரதானமானவா இந்த மதஸ்தாபகர்கள். ஆதிசங்கர பகவத்பாதால் அவளால் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது அத்வைத மதம். மத்வாச்சாரியரால் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது துவைத மதம். ராமானுஜரால் ஸ்தாபிக்கப்பட்டது விசிஷ்டாத்வைத மதம் அப்படின்னு பேர். 3 பேருமே அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு, வேத வாக்கியங்களை கொண்டு, உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு பாஷ்யம் பண்ணியிருக்கான். அதில் ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச, புராண எல்லா கிரந்தங்களுடைய அந்த வாக்கியங்கள்லாம் பிரமாணமாக காண்பிக்கப்பட்டு அந்த கிரந்தமானது பண்ணப்பட்டிருக்கு, பாஷ்யமானது பண்ணப்பட்டிருக்கு. இந்த 3 இதுக்குமே வேதாந்த தரிசனம்னு பேர். அதில் ராமானுஜர் பண்ணினதான தரிசனம் வேதாந்த தரிசனத்துக்கு விசிஷ்டாத்வைத தரிசனம் அப்படின்னு பேர். வேதவியாசர், அதாவது வியாச பகவான் அனந்தாவை வேதாகான்னு நிறையா இருந்ததான வேதங்களை தொகுத்து 4 வேதங்களாக காமிச்சு கொடுத்தார் நமக்கு. அதனால் வேதவியாசர் அப்படிங்கிறதான திருநாமம் அவருக்கு. இந்த பிரம்மசூத்திரத்தை முதல்ல பண்ணினவர், அருளி செய்தவர் வேதவியாசர். அதுக்கு வேதாந்த தரிசனம்னே பேர். அந்த வேதாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணவா யார், பிரச்சாரம் பண்ணவா யார் அப்படின்னு கேட்டால் முதல்ல வேதவியாசர், அடுத்தது போதாயனர், டங்கர், பிரம்மநந்தி, அடுத்தது திரமிடர், அப்புறம் குகதேவர், பாருச்சி, இப்படி இவாளெல்லாம் பிரவர்த்தனம் பண்ணிட்டு வந்தார். இப்படி வேதாந்த சாஸ்திரம் வந்துட்டு காலத்துக்கு பிற்பாடு இதெல்லாம் ஆர்ஷ தரிசனம்னு பேர். ரிஷிகளால் காப்பாற்றப்பட்டது. அப்படி வந்ததான வேதாந்த தரிசனம் அடுத்தது ஷடகோபமுனின்னு நம்மாழ்வார்க்கு வந்தது. நம்மாழ்வார் வேதாந்த ஆச்சாரியராக அந்த தரிசன ஸ்தாபகராக இருந்தார். அதாவது அதை காப்பாற்றினவராக இருப்பார். அவர் வந்தார் ஆச்சாரியனா. ஷடகோபமுனி, அடுத்தது நாதமுனி, யாமுனமுனி, 3 பேர் ஆச்சாரிய பரம்பரை. முதல்ல ரிஷிகள் பரம்பரை, ரிஷி பரம்பரையில் ஆர்ஷ பரம்பரையில் வேதாந்த தரிசனம் இருந்தது. அடுத்தது ஆச்சாரிய பரம்பரையில் வந்தது. இப்படி பகவத் ராமானுஜர் கிட்ட தொடர்ந்து இந்த பரம்பரையில் பகவத் ராமானுஜர் ஆச்சாரியரானார். இந்த வேதாந்த தரிசனத்தை அவர் ஸ்தாபனம் பண்ணார். அவாகிட்டேந்து வந்ததை பல கிரந்தங்களை பண்ணி அது மூலமாக இன்னும் நல்லா ஸ்தாபனம் பண்ணார். இதுக்கு ராமானுஜ தரிசனம், ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்னு பேர் வந்தது. இது பரவி எல்லா லோகங்கள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சது, பிரச்சாரமாக இருந்தது. விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், இதுக்கு ராமானுஜ தரிசனம் அப்படின்னு பேர். இந்த தரிசனத்தை பண்ணி காமிச்சதான ராமானுஜருக்கு தரிசன ஸ்தாபகர் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம். இன்னைக்கு நாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த ஆச்சாரியனை, பாஷ்யக்காரர் ராமானுஜரை கொண்டாடும் போது, அவருக்கு ஒரு சம்பாவனை சமர்ப்பிக்கும் போது தரிசன ஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு தான் நாம் இன்னைக்கு நாம் சொல்லிட்டு வரோம், அனுபவிச்சுட்டு வரோம். இப்படி வேதங்கள்
ரிக் யஜுர் சாம அதர்வண அப்படின்னு சொல்லக்கூடியதான 4 வேதங்கள். இதை வியாச மகரிஷி பிரித்து காமிச்சதுனால அவருக்கு வேதவியாசர் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம் வந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இந்த வேதங்கள் பற்றியும் இந்த வேதத்தினால நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டால் வேதாந்தங்கிறதான சாஸ்திரம், வேதாந்த தரிசனம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அனந்தசூரி சுவாமிக்கும் தோத்தாரம்ப அம்மையாருக்கும் புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் தூப்புலுங்கிறதான க்ஷேத்திரத்தில் அவதரித்ததான சுவாமி தேசிகன் அந்த ஸ்ரீபாஷ்யவருடைய அந்த வழி பந்தா அதை பின்பற்றியே நம்மளுடைய தரிசனத்தை இந்த சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றினவர். இப்போ உபய வேதாந்தம் அப்படிங்கிற வேதம் தமிழ் மறை இந்த 2 சேர்த்து இந்த சம்பிரதாயத்தை நமக்கு கொண்டு வந்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர். மேலே சொல்லப்பட்டதான 4 வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வணங்கிறதான 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களுக்கும் இந்த வேதாந்த தரிசனத்தை வேதாந்தத்தை ஆச்சாரிய பரம்பரையில் முதல்ல பிரவர்த்தகரானவர் சுவாமி நம்மாழ்வார் ஷடகோப முனி. அவர் எப்படி இதை காப்பாற்றினார், இதை ரட்சணம் பண்ணார் அப்படின்னு கேட்டால் 4 வேதங்களையும் அந்த வேத சாரங்களை திராவிட பிரபந்தமாக அருளி செய்தார். திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, ரிக் யஜுர் சாம அதர்வணம் 4 வேதங்களுடைய சாராம்சங்கள் இந்த பிரபந்தத்தில் வந்துடுத்து. அதனால் ஆழ்வார்க்கு வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் அப்படிங்கிறதான திருநாமம். அப்படி எல்லாரும் கொண்டாடுறோம். சாமவேதத்தினுடைய சாரமான திருவாய்மொழியின் மனந்தரும் இன்னிசை மண்ணும் இடந்தொரும் ராமானுஜன் என் குலக்கொழுந்தே அப்படின்னு அமுதனார் ராமானுஜரை கொண்டாடுறார். அப்படி கொண்டாடப்பட்டதான ராமானுஜன் இந்த சம்பிரதாயத்தை உபய வேதாந்தமா எப்படி பண்ணினார் அப்படின்னு கேட்டா, உலகத்தில் இந்த வேதபாகிய மதங்கள்னால பிற மதங்கள்னாலேயும் இந்த தர்மம் அப்படிங்கிறதுங்கன்னா பகவத் அனுபவம் அப்படிங்கிறதானது ரொம்ப குறைய ஆரம்பிச்சுடுச்சு. அந்த பிற மதஸ்தர்கள் சொல்லக்கூடியதான வார்த்தைகள் ஓங்கி வளர ஆரம்பிச்சது. அதனால ஜனங்கள் என்ன பண்றா, அவ சொல்றதுதான் உண்மை போல் இருக்கு சரி அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றா, அந்த வழியில போக ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா பிற மதங்கள் எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, சம்ஸ்கிருத மதங்கள் தான் எல்லாமே வேதத்தில் இருக்கு. வேதம் சாஸ்திரம் அதை அடிப்படையாக கொண்டு இருக்கு. அதனால பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், ராமானுஜர் ஒரு பெரிய மகான்கள் இருந்ததான சபையில, அதாவது உண்மையை சொல்லக்கூடியதான தத்துவஞானம் தெரிஞ்சதான மகான்கள் இருக்கக்கூடிய சபையில எப்படியாவது இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றணும் ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தத்துவார்த்தங்களை எல்லாம் சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் அந்த பகவத அனுபவத்தை வடமொழியோட இனிமையான, அதாவது அதுக்கு ஸ்வரம் போல இனிமையா இன்னிசையோட தமிழ் மொழியும் சேர்த்து ஒரு பிரதிபாதனம் பண்ணி காமிச்சார். இப்படி பண்ணணும் அப்படின்னு உபய வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி காமிச்சாருங்க. இந்த உபய வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறத பிரபந்தத்தினுடைய பெருமையை எல்லா இடம் பரவும்படியா பண்ணினவர் ஸ்ரீ பகவத் ராமானுஜர். ராமானுஜர் ஒரு நாள் ஏகாந்தத்தில் திருமாலிரஞ்சோலை மலை என்னே அப்படிங்கிறதான திருவாய்மொழி அதை அனுசந்தானம் பண்ணிண்டு பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் அப்படின்னு அந்த இன்னிசையோட ஒரு அபிநயம் பண்ணிட்டு இருக்க, தூரத்திலேருந்து பிள்ளான் இதை அனுபவித்து திருப்பேர் திருவாய்மொழியோ அப்படின்னு விண்ணப்பம் பண்ண, நம்முடைய நாதமணி வம்சத்தினரானபடியால் நீர் எளிதில் அறிந்து கொண்டீர் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டாடினாராம் ராமானுஜர். அதை கொண்டாடி என்ன பண்ணார், உடனே அந்த பிள்ளானுக்கு ஒரு நியமனத்தை பண்றார்.
ஆழ்வார் அருளி செய்ததான திருவாய்மொழி அப்படிங்கிறதான சாமவேத சாரமான அந்த பிரபந்தத்துக்கு ஒரு வியாக்கியானத்தை, ஒரு பாஷ்யத்தை நீர் பண்ண வேண்டும் அப்படின்னு நியமிக்கிறார். ஆச்சாரியனுடைய அந்த ஆக்ஞையை சிரசா வகித்து பிள்ளான் அதுக்கு ஒரு வியாக்கியான கிரந்தத்தை பண்றார். மணிப்பிரவாளத்தில் பண்றார். சமஸ்கிருதமும் தமிழும், வடமொழி தமிழ் மொழி ரெண்டையும் கலந்து மணிப்பிரவாளமான ஒரு கிரந்தத்தை பண்றார் பிள்ளான். அதை பண்ணி ஆச்சாரியன் இடத்துல சமர்ப்பிக்கிறார். அதை ராமானுஜர் கடாட்சம் பண்ணிட்டு இதை காலக்ஷேப கிரந்தமாக சேர்த்து இதை காலக்ஷேபம் சொல்லி வாரும் அப்படின்னு நியமிக்கிறார். பிரவச்சனம் பண்ணி வாரும் நியமிக்கிறார். அந்த கிரந்தத்தை அடிப்படையா வச்சிருந்து அந்த திருவாராயிரப்படின்னு பேர் அந்த வியாக்கியானத்துக்கு, பிள்ளான் அருளி செய்த வியாக்கியானத்துக்கு திருவாராயிரப்படி அப்படின்னு பேர். அதான் காலக்ஷேப கிரந்தம். இப்போ அந்த திருவாராயிரப்படி கிரந்தத்துக்கு 74,000 படி அப்படின்னு ஒரு நிகம பரிமளம் அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். இப்படி உபய வேதாந்தத்தை வளர்க்க ஆரம்பித்தார் ஆச்சாரியெல்லாம். ஸ்ரீபாஷ்யக்காரர் வேத வாக்கியங்களையும் வேதாந்த வாக்கியங்கள், அதாவது உபனிஷத்து வாக்கியங்களையும் கொண்டு இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானமான ஒரு பாஷ்யத்தை பண்றார். திருமதஸ்தால்ல அத்வைத துவைத விசிஷ்டாத்வைத இந்த 3 மதங்கள்ல பண்ணப்பட்டதான பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு 2 மதஸ்தாலுடைய பாஷ்யத்துக்கு சங்கர பாஷ்யம் அத்வ பாஷ்யம் தான் திருநாமம். ஆனால் பாஷ்யக்காரர் அப்படி பண்ணினதான பிரம்மசூத்திர வியாக்கியானத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறதான திருநாமம். அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் சிதஜித் விசிஷ்டம் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம். இங்கே தான் சம்பிரதாயத்தில் ஒரு ஸ்தாபனம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் சித்து சேதனன், அச்சித்து அச்சேதனன், உயிருள்ள உயிரற்ற பொருட்களை தனக்கு சரீரமாக உடையவன் ஈஸ்வரன், அதுதான் பிரம்மம் அப்படின்னு லட்சணத்தை சொல்லி அதை நிரூபணம் பண்ணினார். இந்த கிரந்தத்துக்கு இந்த பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயம், 156 அதிகரணம், 545 சூத்திரங்கள், 16 பாதங்கள், 4 அத்தியாயம் 16 பாதங்கள், 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள். இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறதான வியாக்கியான கிரந்தம். இதுக்கு அதுவும் அப்படியே தான். இதில் முதல் இந்த 16 பாதங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் பாதத்தில் ஜகத்காரணத்துவம் சொல்லப்படுறது. எம்பெருமான் தான் ஜகத்காரண பூதன் அப்படின்னு ஜகத்காரணத்துவம் சொல்றது. இல்லை அந்த ஸ்ருதி வாக்கியங்களையும் வேதாந்த வாக்கியங்களையும் கொண்டு தான் சொல்றது, நிர்வாகம் பண்ணியிருக்கார். அப்போ ஒரு சந்தேகம் வருது, இந்த வாக்கியத்தினால் இதை எப்படி சொல்ல முடியும், எப்படி ஜகத்காரனா இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தினுடைய பரிகாரத்தை 2வது பாதத்தில் சாதிச்சிருக்கார். 3வது பாதமானது இந்த பிரம்மத்தை அடைய வேண்டியதான சாதனம் என்ன அப்படிங்கிறத சொல்றது. 4வது பாதத்தில் மோட்ச விஷயமானது சொல்லப்படுறது. அதாவது 4 அத்தியாயங்கள், க்ஷமிக்கணும். முதல் அத்தியாயத்தில் ஜகத்காரணமும், 2வது அத்தியாயத்தில் ஸ்ருதி வாக்கியங்கள் கொண்டு அதில் வரக்கூடியதான சந்தேகம் பரிகாரங்களும், அந்த பிரம்ம வித்தியை எப்படி பண்ணணும் அனுஷ்டிக்கணுங்கிறத 3வது அத்தியாயத்திலையும், 4வது அத்தியாயத்தில் மோட்சத்தை பற்றியும் சொல்லியிருக்கு. இப்படி முதல் 4 அத்தியாயங்களுடைய விஷயம் இது. அடுத்தது 16 பாதங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. முதல் பாதத்தில் ஜெகத் சிருஷ்டி காரணத்துவத்தை சொல்றது. 2வது பாதத்தில் சேதனா சேதன சரீரத்தை சொல்றது. 3வது பாதத்தில் எல்லாமே தன்னிடத்துல நிலை பெற்று இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றது. 4வது பாதத்தில் எல்லையற்றதான மகாத்மியத்தை சொல்றது. 5வது பாதத்தில் விரோதம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றது. 6வது பாதத்தில் ஆசிரித சம்ரக்ஷணத்தை சொல்றது. ஆகாசம் ஆத்மா இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான் தான் பரமாத்மா அப்படிங்கிறத 7வது பாதத்தில் சொல்றது. 8வது பாதத்தில் இந்திரியங்கள் சிருஷ்டியை பற்றி சொல்றது. 9வது பாதத்தில் இந்த சம்சார நிர்வாகம் எப்படி பண்றது, சம்சார லோகத்தினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறத காமிக்கிறது. 10வது பாதத்தில் தோஷம் இல்லை, தோஷ ரகிதத்துவத்தை சொல்றது. 11வது பாதத்தில் பலவிதமான பிரம்ம வித்தைகளை சொல்லி அதுக்கு உபாசிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், உபாசன தேவதையா சொல்லக்கூடியது. 12வது பாதத்தில் வர்ணாசிரம கர்மாக்களை எப்படி அனுஷ்டிக்கணும்,
அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், அதனால் எம்பெருமானை எப்படி ஆராதிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. 13வது பாதத்தில் பாபங்களை போக்கடிக்கக்கூடியவன் அவன்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது. 14வது பாதத்தில் பிரம்மநாடி வழியாக ஜீவன் கிளம்புறான், உத்கிராந்தி உத்கிரமணத்தை சொல்கிறது. 15வது பாதத்தில் இந்த சரீரத்திலேருந்து பிரம்மநாடி வழியாக செல்லக்கூடியதான ஜீவனை ஆதிவாகிக்கால் அப்படிங்கிறவாளை வச்சுட்டு அவள் வழி நடத்தின்னு போய் அந்த மோட்சத்துக்கு அழிச்சின்னு போகிறார். அந்த அர்ச்சராதி மார்க்கத்தில் போகிற விஷயத்த சொல்கிறது. அதை பகவான் தான் நடத்துகிறாங்கிறது. 16வது பாதத்தில் அந்த பரமபதம் போன உடனே அந்த ஜீவனுக்கு, அதான் முக்தாத்மாவை நித்தியசூரிகளோட சேர்த்து தாரதமியம் இல்லாமல் ஒரே விதமான அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கும்படியான ஒரு வாழ்ச்சியை கொடுக்கறான் எம்பெருமான் அப்படிங்கிறத சொல்கிறது. இப்படி 16 பாதங்களில் அந்த எம்பெருமானுடைய சமஸ்த கல்யாண குணங்களையும் நிக்கலகேய பிரத்தினேகம் குறைவற்ற எந்த இழிவான குணங்களும் அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் 16 பாதங்களில் சொல்கிறது. இதே விஷயத்தை அப்படியே சுவாமி திருவாய்மொழியில் சாதிச்சிருக்கார். இந்த 16 பாதங்களில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே திருவாய்மொழியில் தெரியும். திருவாய்மொழியில் உயர்வர உயர்நலம் அப்படிங்கிறதுனால ஜெகத் சிருஷ்டி காரணம், சமஸ்த கல்யாண குண சாகரம், நிகழகிய பிரதிநிகத்துவம், எல்லோரையும் காட்டிலும் மேம்பட்டவன், சேதனா சேதனனை காட்டிலும் விலட்சணமானவன், அத்தியந்த விலட்சணமானவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது உயர்வர உயர்நலங்கிற பாசுரத்தில். அடுத்தது மனநுணர்வு அளவிலன் அப்படிங்கிற இடத்துல சேதன வைலட்சணம் சொல்றது. அதாவது வேறுபட்டவன் சேதனன், பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் சேதனன், அதாவது அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் சேதனன், அச்சேதனன் இதை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா, இந்த அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவாத்மா அப்படின்னு சேதனனை சொல்லி பொறி உணர்வு அவையிலன் அப்படிங்கிறதுனால அச்சேதன வைலட்சணத்தை காட்டுறது. இந்த சேதனன் பரமாத்மா ஈஸ்வரன், இதை காட்டிலும் வேறுபட்டது அச்சேதனன் அப்படிங்கிறத காமிக்கிறது. அடுத்தது தேகித்வம், சரீரம் ஆத்மாவா இருக்கக்கூடியது, எல்லாவற்றுக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடியவன் பகவான் அப்படிங்கிறத காமிக்கிறது. இளனது உடையனிது எனனினை வறியவன் நிலைநிலை விசும்பிடை உருவினன் அருவினன், புலனோடு புலனலன் அப்படிங்கிறதுனால தேகித்வம் அப்படிங்கிறத அவன்தான் சர்வசரீரி அப்படிங்கிறத காட்டுறது. சுனிஷ்டத்துவம் அடுத்தது அந்நலனுடைய ஒருவனை அப்படிங்கிறதுனால தனக்கு ஒரு ஆதாரமும் ஒரு காரணமும் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா எம்பெருமான் அப்படிங்கிறத காமிக்கிறது. நிரவதிக மாகாத்மியம், உயர்வர உயர்நலம், இந்த எல்லையற்றதான மாகாத்மியத்தையும் ஜகத்காரணத்தையும் சொல்லக்கூடியது. நாமவன் அவரவர் நின்றனர் இருந்தனர் திடவிஷம் பெருவெளி உடல்மிசை உயிரண கரந்தங்கும் பரந்துலன் அப்படிங்கிறதுனால நிரவதிக மாகாத்மியம், அவனுடைய மாகாத்மியமானது எல்லையற்றது அப்படிங்கிறத காமிக்கிறது. அடுத்தது 5வது பாதத்தினுடைய விஷயம், ஒரு எம்பெருமானுக்கு இன்னொரு பிரமாணத்தினால விரோதம் கிடையாது அப்படிங்கிறத காட்டுது. அதாவது சுடர்மிகு சுருதியில் உளனெனில் உளன் ஒழிவிலன் பரந்த வேறு பிரமாணங்களால விரோதிக்க முடியாததான மகிமை உடையவன் அப்படிங்கிறத காமிக்கிறது. எதனால எம்பெருமானை நாம் தோஷத்தை சொல்ல முடியாது, அவனுடைய மகிமையே தனிப்பட்டது அப்படின்னு. 6வது பாதத்தில் ஆசிரித ரக்ஷகன் அப்படின்னு சொல்லு. சுரரறி வருநிலை உளனலில் உளன், இப்படி ஆசிரிதங்களை ரட்சிக்கக்கூடியதான தன்மையை உடையவன் அப்படின்னு 6வது பாதத்தினுடைய விஷயம் இந்த பாசுரங்களில் சொல்லப்படுறது. 7, 8 பாதங்களுடைய அந்த சாராம்சத்தை சுரரறி வருநிலை சுடர்மிகு சுருதியில் அந்த பாசுரங்கள்லேயே காத்மாதேகே இந்திரியாதேகே உச்சித ஜனனக்கிருத்துன்னு, அதாவது ஆகாசம், பிராணவாயு, ஆத்மா, இந்திரியங்கள் இவைகள்லாம் உண்டாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் பரமாத்மா அப்படிங்கிறத காமிக்கிறது. 9வது பாதத்தில் சம்ஸ்ருதௌ தந்திரவாகி, அதாவது வீடு மின் முற்றம் மின்னின் நிலையில நீர் நுமதின்றிவை, இதனால சம்சார நிர்வாகத்துவம், சம்சாரத்தை எப்படி நடத்தின்னு போறான் அப்படிங்கிறதையும், பகவானை தவிர மற்ற வஸ்துக்கள்ல தோஷம் இருக்கும், ஆனால் பகவான் இடத்துல தோஷம் கிடையாது.
இப்போ சேதன் இடத்துல தோஷம் இருக்கும், அகங்காரம் மமக்காரங்கள் இருக்கும், அது பகவான் இடத்துல கிடையாது அப்படிங்கிறத 9வது பாதத்து விஷயத்தை இங்கே காமிக்கிறார். நிர்தோஷத்வாதி ரம்யா அப்படிங்கிறார். இல்லதும் உள்ளதும் எல்லையில் அந்நலம் அப்படிங்கிறதுனால அகிலகேய பிரத்தனீகத்துவம், அனைத்து தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா அப்படிங்கிறார். கல்யாண குணாகரத்துவம், எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா எம்பெருமான் அப்படிங்கிறத உபயலிங்கத்தை அங்கே நிர்வாகம் பண்ணி காமிக்கிறார் 10வது பாதத்தினுடைய விஷயத்தை இந்த பிரபந்தத்தில். 11வது பாதத்தினுடைய விஷயம் ஆசிரித வத்சலன். பிரம்ம வித்தியைகள் நிறையா இருக்கு. பக்தி யோக நிஷ்டால் 32 பிரம்ம வித்தியை இருக்கு. ஒவ்வொரு வித்தியினால அந்த பிரம்மனை அடையலாம், பிரம்மத்தை அடையலாம், எம்பெருமானை அடையலாம். இப்போ பிரம்ம வித்யா அது பக்தி யோகம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பக்தி யோகத்தை பண்ணக்கூடியவனுக்கு எம்பெருமான் அனுக்கிரகம் பண்ணுறான். அதை இங்கே ஆழ்வார் எங்கே காமிக்கிறார் அப்படின்னு கேட்டால், பக்தி யோக நிஷ்டனுக்கு சார்வே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள் கண்ணன் கழலினை, பகவானுடைய பலவிதமான குணங்கள் சொல்லப்படுறது இங்கே. பலவிதமான பிரம்ம வித்தியைகளும் அப்போ எம்பெருமானுடைய குணங்களும் சொல்லப்படுறது. ஸ்வார்க கர்ம பிரசாத்தியான்னு சொல்றார். சார்வே தவநெறிக்கு அப்படின்னா வித்யா பேதங்கள் 32 பிரம்ம வித்தியைகள். அதில் பக்தி யோகத்துக்கு அனுஷ்டானம், பக்தி யோகம் பண்ணுறான் ஒருத்தன், அதை சொல்லக்கூடியது பக்தி யோக நிஷ்டன், பக்தி யோகம் பண்ணின்னு இருக்கான், அந்த அனுஷ்டானத்தை சொல்லக்கூடியது சார்வே தவநெறிக்கு அப்படிங்கிறதான இது. கர்மானுஷ்டானம், பக்தி யோகம் பண்ணாலும் கர்மானுஷ்டானத்தை விடக்கூடாது, அதையும் பண்ணணும். இப்போ பக்தி யோகங்கிறது அங்கி, அந்த கர்மானுஷ்டானங்கிறது அங்கம். கண்ணன் கழலினை அப்படிங்கிறது பக்தி யோக ஸ்தானத்தில் சார்வே தவநெறி, அந்த கர்மானுஷ்டானத்தில் கண்ணன் கழலினை அதுக்கு அங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். 13வது பாதம் பாப மோசகத்துவம், பாபத்தை போக்குறது. தீதொன்ற மழையா ஏதம் சாராவே அமரா வினைகளே வினைவல் இருளெண்ணம் முனைகள் நிறுவிப்போம். இப்படி இந்த 10ஆம் பத்தில் இதெல்லாம் சாதிக்கிறார். அடுத்தது பிரம்மநாடி கதி, அந்த அர்ச்சாதி கதியை காமிக்கிறது. வானேற வழிதந்த வாற்றாற்றான் பணிவகையே நானேற பெறுகின்றேன் அப்படின்னு. அதனால் பிரம்மநாடி வழியாக ஜீவன் கிளம்புற அர்ச்சராதி கதியில் போகக்கூடிய அதை அந்த இதை அங்கே சாதிக்கிறார். அடுத்தது 15வது பாதம், அதாவது பிரம்மசூத்திரத்தில் அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் 15வது பாதத்தில் சொல்லிருக்கக்கூடியதான விஷயம். அதில் இந்த பிரம்மநாடி வழியாக கிளம்பி வரக்கூடியதான இந்த ஜீவனை ஆதிவாகிகால் வழி நடத்திட்டு போகிறார். அர்ச்சிராதி மார்க்கத்தில் அழிச்சுன்னு போகிறார். சூழ்விஷம் பணிமுகில், அதுதான் அர்ச்சிராதி கதி. அதை இங்கே சாதிக்கிறார். மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போகிறது. அந்த மோட்சத்துக்கு பரமபதம் அழிச்சுன்னு போன உடனே அதை சாமியத்துவம், ஒரே மாதிரியாக சமானத்துவத்தை காமிக்கிறதுங்க. அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை பெற்றினு போக்குவனோ அப்படின்னு ஆனந்தத்தில் வேறுபாடு கிடையாது, தாரதமியம் கிடையாது. தாரதமியம் இல்லாததான நித்தியசூரிகளுக்கு என்ன பரமானந்தமோ அவள் அனுபவிக்கிறாளோ பிரம்மானுபவத்தை, அதே பிரம்மானுபவத்தை இந்த முக்தாத்மாவுக்கும் பகவான் கொடுக்குறான். அப்புறம் அங்கிருந்து வர முடியாதபடி நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததே அப்புனராவர்த்தி அதை கொடுக்குறான். எம்பெருமானுடைய குணார்ணவம், அந்த குண வர்ணனங்களும் இருக்கு இங்கே. ஆழ்வாருடைய பிரபந்தத்தில் குணங்களையும் வர்ணிக்கிறார். அதாவது அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் செலக்கான் கெட்பார் காணும் அளவும் சொல்லும் கீர்த்தியாய் பலபலவே ஆபரணம் கணக்கரு நர்த்தனன் அப்படிங்கிறதுனால குணங்கள் சொல்லப்படுது. ரூப ஔதாரியம் எங்கனேயோ கருமாணிக்கமலை, இது ரூபம் ஔதாரியத்தை காமிக்கிறது குணங்களை. ஜகத்காரணத்தும் சொல்றார். உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய் கடலாழி நீர் தோற்றி தானோருவே தனிவித்தாய் ஜகத்காரணத்தும். ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் சாதிக்கிறார். அடியேன் சிறிய ஞானத்தன் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன். இப்படி ஒரு ஜீவனுடைய ஆக்கிஞ்சன்யம், அனன்யகதித்துவம், சித்தோபாயமாக எம்பெருமான வரிக்கிறது. உபாயானுஷ்டானம், அதை பரமைகாந்தி போல உபாயானுஷ்டானம். கலைகன் மற்றிலேன் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் என்னாவில் என்கவை யானொருவர்க்கும் கொடுக்கிலேன்
அப்படின்னு எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுற விஷயத்தை சொல்லி கடைசியாக புருஷார்த்தம் மோட்சம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாகி மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் மொய்பாம் பூம்பொழில் மாலை நன்னி தனக்கேயாக எனக்கொல் வீதே எனக்கே கண்ணனையான் கொல் சிறப்பே அஞ்சிறைய புன்னுலகலாளீரோ வைகள் புகுங்கழிவாய் எங்கானல் அகங்கழிவாய் பயிலும் சுடருளி நெடுமாற் கடிமை. இப்படி ஆழ்வார் வேதத்தில் சொல்லப்பட்டதான விஷயங்களை அந்த வேதாந்த வாக்கியங்களை கொண்டு வேதவியாசர் பண்ணினதான அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யங்கதான கிரந்தத்தையும் திருவாய்மொழின்னு ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தத்தையும் எடுத்துட்டு இந்த உபய வேதாந்தத்தையும் ஸ்தாபனம் பண்ணி அந்த ஸ்தாபனம் பண்ணினதான அதை நன்னா நிறுத்தி ரட்சணம் பண்ணினவர சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுடைய நட்சத்திர அந்த திருநட்சத்திர வைபவத்திலே இன்றைய தினம் வேதமும் தமிழ் மறையும் அப்படிங்கிறத யதாமதி அடியன் விஞ்ஞாபனம் பண்ணுறதுக்கான ஒரு பிரார்த்தம் ஏற்பட்டிருக்க ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தினால இதை சொல்லி இன்றைய உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். கவிதார்த்தி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.